வந்து கேஸ் அதிகமாகிடுச்சு. கேஸ் அதிகமானால சரியாக சாப்பிடல. அதுக்கான ஒரு டிப்ஸு, அது வந்து எல்லா குழந்தைக்குமே கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். அதுக்கான ஒரு அந்த டிப்ஸில் வந்து முதல்ல வந்து ஒரு கடாயில் வந்து ஓமம் 1 ஸ்பூனு, டீஸ்பூன் வச்சுட்டு ஓமம் 1 ஸ்பூனு, அப்புறம் சுக்கு அரை சுக்கு ஒரு 1/4 ஸ்பூனு, அது பெருங்காயம் ஒரு சிட்டிக்கு, சீரகம் 1 ஸ்பூனு, நல்லா வறுபடணும். நல்லா வறுபடணும். ரொம்ப செவந்துடக்கூடாது. மீடியமாக வறுபடணும். வறுபட்டு கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும். அந்த நேரத்தில் வந்து 1 கிளாஸ் தண்ணி அதில் ஊற்றிடணும். தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பூண்டு ஒன்றே ஒரு பூண்டு உரித்து நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடணும். போட்டு இந்த 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். இந்த தண்ணி வந்து பாதி கிளாஸாக இருக்கணும். பாதி கிளாஸ் அளவு நல்லா சுண்டி வரணும். சுண்டி வந்த பிறகு அதை எடுத்து நல்லா கொஞ்சம் ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு கொஞ்சம் வெதன்னு இருக்கும்போது தேன் கலந்து பாப்பாவுக்கு வந்து கரண்டியோ எப்படி அவங்க குடிப்பாங்களோ, கரண்டியோ டம்ளரோ, எங்கள் பாப்பாவுக்கு நான் வந்து இந்த கரண்டியில் கொடுப்பேன். எங்கள் பாப்பா வந்து டம்ளரில் குடிக்க மாட்டான்றதுனால இந்த கரண்டியில் கொடுக்கும்போது அவள் அதை ஈஸியாக குடிச்சிடுவாள். உங்கள் பாப்பா எப்படின்னு தெரியல. அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்து ஒரு 10 நிமிஷம் கழித்து காலையில் கழிச்சு அவங்களுக்கு வெறும் வயிற்றில் கொடுக்கணும். காலையில் வெறும் வயிற்றில் கொடுக்கணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டிஃபனோ கஞ்சியோ ஏதோ கொடுத்துட்ட உடனே அதுக்கப்புறமா அவளே மோஷன் நல்லா ஃப்ரீயாக போயிடுவா. கேஸு இது சாப்பிடாத ஆகாரம் அதான் எதுவுமே சாப்பிடாத எனக்கு வேணாம், இது வேணாம், அது வேணாம்னு சொல்லாத இருப்பா. குழந்தைங்க எல்லாமே சாப்பிடுவாங்க. நல்லா ஜீரகம் நல்லா சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இது ஒரு நல்ல ஒரு டிப்ஸு. பெரியவங்களுக்கு சின்னவங்களும் செய்யலாம்.